அடடா! அருமையான கண்டுபிடிப்புங்க. ஏக்கரா கணக்கில நெல் அறுவடை பண்ணுறவங்க ஒரு கோணியா புடிச்சு மூட்டை கட்டி எடுத்துட்டு போனோமா நேரம் வீணா வந்துட்டு, அதுக்கு ஒரு மிஷின கண்டுபிடிச்சு மொத்த நெல்ல வாரி தள்ளுறாங்க. பக்கெட்டு மாரி மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு அப்படியே டிராக்டர்ல கொட்டி அங்கேருந்து எடுத்துட்டு போறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியாங்க இது. அடடா! என்ன அருமையான கண்டுபிடிப்புங்க. நான் நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். நெறைய பேர் வாங்க தெரியாம எர்த்தாக்கர் வாங்கிடுவாங்க. 2, 3 பேரா புடிச்சு போடுவாங்க. அது அவ்வளோ எளிதா போட முடியாதுங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா இந்த மாடல்ல நீங்க எர்த்தாக்கர் வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு ஆளா ஒரு வீல சுத்தத்து மூலியமா ஈஸியா எர்த்தாக்கர் உள்ள போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய மணல் எல்லாம் சூப்பரா வெளிய வந்துருங்க. டக்கு 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 டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் ஒரே ஆளா. அடடா! என்ன பிரமாதமா யோசிச்சு ஐடியா பண்ணி அந்த குழியில மணல தள்ளுறாங்க பாருங்க. டிராக்டர் ஏர்கலைப்புல பெரிய பலகை வச்சு சங்கிலி வச்சு கட்டிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல தள்ளுறாங்க. அந்த குழியில எவ்வளோ பிரமாதமா மணல் போயிட்டு விழுது பாருங்களேன். அடடா! என்ன பிரமாதமான கேஜெட்டுங்க இது. தண்ணி கேனை தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு மாடிப்படி கட்டி ஏறி போறவங்களுக்காக கண்டுபிடிச்ச மாரி இருக்கு. இந்த ஒரு கேஜெட்டை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா தண்ணி கேனை தூக்கிட்டு போக முடியுங்க. ரொம்ப சிம்பிள். பல ஆயிரம் பல லட்சம்லாம் செலவு பண்ணி வாட்டர் ஃபில்டர்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி வந்து டஸ்ட்டாக வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. பண்ணுறவங்க பண்ணிக்க. ஆனால் இந்த மெத்தடு சூப்பர் ஐடியாங்க. அதை விட எவ்வளோ பிரமாதமாக இன்புட் இருக்குது பாருங்கள் மோட்டர் லைனு. அதில் ஒரு காட்டன் பை எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. என்னமா ஃபில்டர் ஆகுது பாருங்களேன் தண்ணி. அடடா! என்ன ஐடியாங்க இதெல்லாம். பெரிய மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுறாங்க. அதில் கட்டி வேலை போட கல் எவ்வளோ பிரமாதமாக பழுப்பை கட்டி அது உள்ளே போட்டு இறக்குறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியாங்க இது. அடடா! என்ன பிரமாதமான ஐடியாங்க இது. இந்த டெம்போல மினி லாரி இருக்கு பாருங்க. அது பேக் சைடில் ஸ்லைடிங் டோர் போட்டுருக்காங்க. என்ன பிரமாதமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். செம்ம சேஃப்டிங்க இது. புது வீட்டில் பூசு வேலை முடிஞ்ச கையோட பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுறதே பார்க்க சும்மா பளபளன்னு இருக்கணும்தாங்க. இந்த அளவுக்கு யார் ஒரு மோசமாக வேலை பண்ணியிருக்காங்க தெரியல. எவ்வளோ மோசமாக பட்டி பார்த்துருக்காங்க பாருங்க. இதை சாதாரணமாக நம்ம பார்வையில் பார்த்தா தெரியாதுங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு செவருக்கு பக்கத்தில் டார்ச் லைட்டோ இல்லைன்னா டியூப் லைட்டோ போட்டு நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மேடு பள்ளமாக இருக்குது பாருங்க. கன்றாவியா எவ்வளவு பெரிய வேலைக்கார சமையல் மாஸ்டராக இருந்தாலும் சரிங்க, 40 கிலோ தக்காளியை தனி ஒரு ஆளாக வெட்டி எடுக்க கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் இவரு பாருங்களேன், இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி வெட்டினா யார் வேணாலும் 4 நிமிஷத்தில் வெட்டி போட்டு போயிடலாங்க. சூப்பராக வெட்டுறாரு பாருங்க. யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியலிங்க. சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு வரவங்க கூட பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இந்த லாரி இந்த தகடுக்கு மேலே போனால் ஈஸியாக உள்ளே இறங்கிட்டேன்ட்டு. ஆனால் இந்த டிரைவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. தெரிஞ்சே தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிரமாதமாக உள்ளே இறக்கி விட்டாரு பாருங்க. நல்ல கார் ஓட்ட தெரிஞ்சவங்க கையில் கார் கீழே இருந்தாலும் காரை யாராலுமே எடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி லாக்குது. எவ்வளோ பிரமாதமாக ஆக்சிலேட்டரில் போட்டு லாக் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியாங்க இது. என்னடா இது மிஷினை ரன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் இன்னும் ஜல்லி மட்டும் ரூஃபில் வரலேன்னு அந்த பழுப்பை சமைக்க வச்சு தட்டுறாங்க. அந்த சைடில் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். சன் சைடு தகுடெல்லாம் எப்படி பிச்சுக்கிட்டு போகுது பாருங்களா ஃபோர்ஸில். சும்மா எதாச்சியாக ஒருத்தர் 2 வீலர் ஓட்டிக்கிட்டு போகிறாருங்க ரோட்டில். இது என்ன மான் குட்டியா இல்லை ஆட்டுக்குட்டியான்னு தெரியல. எப்படி தாவிக்கிட்டு போகுது பாருங்களேன். பார்க்க ரெண்டும் கலந்த கலவை மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடடா! எவ்வளவு பிரமாதமா ஒரு டிராக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. டிராக்டர் என்னென்ன வேலைலாம் செய்யுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு அடிஷ்னலா ஜேசிபி என்னென்ன வேலைலாம் பார்க்குமோ அது மொத்தத்தையுமே செஞ்சுக்கலாங்க. சூப்பரா. காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸும் பண்ண மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் துணியும் துவைச்ச மாதிரி இருக்கணும்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் போல இருக்கு. எவ்வளவு பிரமாதமா துணி துவைக்கிறாங்க, அது மூலியமா எக்ஸசைஸும் பண்ணிக்கிறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியாங்க இது. நெல் அறுவடை பண்ணுற இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பிளேடெல்லாம் ஸ்டக்காகி நிற்கக்கூடாதுன்ட்டு பழைய இன்ஜின் ஆயில ஊற்றுவாங்க. ஆனால் அண்ணனை பாருங்களேன், எப்பேற்பட்ட மனசுங்க இவருக்கு. புது ஆயில ஊற்றிக்கிட்டு இருக்காரு. நோ பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஈவேருக்க மனசாட்சியெல்லாம் இல்லாமல் சங்கிலியை கட்டி எப்படி தரன்னு இழுத்து மேலே ஏற்றுறாங்க பாருங்க. முன்னெல்லாம் 2 தகடு போட்டு அதுக்கு மேலே ஏற்றுவாங்க கார் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை போல இருக்கு. டேரெக்டாக சங்கிலியை கட்டி தகடெல்லாம் இல்லை அப்படியே மனரே இழுக்கிறாங்க பாருங்க. காரும் எப்படி தேஞ்சிக்கிட்டே போகுது பாருங்களேன். பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணி பார்த்து பால் சீலிங் பண்ணி டிசைனிங் ஒர்க் பண்ணால் கூட இவ்வளோ பிரமாதமாக லைட் செட்டிங் எல்லாம் வருமா தெரியலிங்க. எவ்வளோ பிரமாதமாக ப்ரொஃபைல் லைட் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது செலவும் மிச்சம், ரொம்ப லாங் லைஃபும் வருங்க. நிற்க கூட முடியாத ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல எவ்வளோ பிரமாதமாக பிளான் பண்ணி ஆணி அடிக்கிறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியாங்க இது.